தற்போது ஒரு அண்மை செய்தி. பாலியல் புகாருக்கு உள்ளான பேராசிரியருக்கு ஜாமீன் மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கலாச்சேத்திர மாணவிகள் அளித்த புகாரின் பேரில் பேராசிரியர் ஸ்ரீஜித் நீதிமன்ற ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் ஜாமீன் விடுவித்தால் சாட்சிகளை கலைக்கக்கூடும் என்பதால் ஜாமீன் வழங்க முடியாது என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, தற்போது பேராசிரியர் ஸ்ரீஜித்துக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். கலாஷேத்ரா நடனப் பள்ளியில் 1995 முதல் 2001 வரை படித்த மாணவி ஒருவர் முன்னாள் பேராசிரியர் ஸ்ரீஜித் கிருஷ்ணா தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் ஸ்ரீஜித் கிருஷ்ணாவை கடந்த மாதம் 22ஆம் தேதி நீலாங்கரை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி ஸ்ரீஜித் கிருஷ்ணா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி சரவணன் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் 28 ஆண்டுகளுக்கு முன் நடந்ததாக கூறப்படும் இந்த விவகாரத்தில் தற்போது மருத்துவ ரீதியாக எதையும் நிரூபிக்க முடியாது என்றும் கூறியிருக்கிறார். மேலும் கைது செய்யப்பட்டு 30 நாட்களுக்கு மேல் ஆகியும் இன்னும் அவரை காவலில் எடுத்து போலீசார் விசாரிக்கவில்லை எனவும் பல மாணவிகள் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் இந்த மாணவியை தவிர வேறு யாரும் புகார் அளிக்கவில்லை எனவும் அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இதையடுத்து ஸ்ரீஜித் கிருஷ்ணாவை ஏன் சிறையில் வைத்திருக்க விரும்புகிறீர்கள், அவரிடம் விசாரணை நடத்த வேண்டுமானால் சம்மன் அனுப்பி காவல் நிலையத்துக்கு வரவழைத்து விசாரணை நடத்தலாமே என்று கேள்வி எழுப்பினார். அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஸ்ரீஜித் கிருஷ்ணாவுக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். மேலும் மனு குறித்து விளக்கம் கேட்டு தெரிவிப்பதாகவும் காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து வழக்கின் விசாரணை நாளை தினத்தில் தள்ளி வைத்து நீதிபதி சரவணன் உத்தரவிட்டிருக்கிறார். ராம்குமார். தகவலுக்கு நன்றி கிருஷ்ணா.